ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம பொதுத் தேர்வு, அதற்கான சிறப்பு ஏற்பாடு, அதற்கான சிறப்பு விஷயங்கள் அதை பற்றி நம்முடைய சேனலில் பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கும் பொதுத் தேர்வு தொடர்பான ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடை, அதாவது பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழக அரசாங்கம் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்துள்ளது. அது என்ன ஏற்பாடு, எப்படிப்பட்ட ஏற்பாடு அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த சேனலில் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்முடைய சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, தயவு செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துவிட்டு தகவல்களை பார்த்துவிட்டு கடந்து செல்வதாக நமக்கு தெரிகிறது. ஆதலால் தயவு செய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவு மிக மிக தேவை என்பதை மட்டும் நம்ம உறுதியாக சொல்லிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தகவலை பார்க்கலாம். என்னென்னா, பள்ளிகளில் பொதுத் தேர்வு அடுத்த மாதம் தொடங்குவதை முன்னிட்டு துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளக்கூடாது என பொறியாளர்களை மின் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. அந்த அறிவுறுத்தலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் துணை மின் நிலையம் மூலம் 24 மணி நேரமும் மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இவற்றில் பழுது ஏற்படாமல் இருக்க சமகால இடைவெளியில் அவ்வப்போது பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்து மின்தடைக்கு முன்பாக எச்சரிக்கை அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக இணையதளங்கள் வாயிலாக வெளியிட்டப்பட்டு வருகிறது. இதெல்லாம் தற்காலிக நடைமுறை தான். தற்போது தற்காலிக மின்தடை செய்வதை தவிர்க்க துணை மின் நிலையங்கள் பராமரிப்பு பணிக்கு மின் வாரியம் தடை விதித்துள்ளது. அதாவது எதனால் இந்த தடை அப்படின்னா, இனி வரும் நாட்களில் பள்ளிகளில் பொது தேர்வு தொடங்க உள்ளதால் தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின் விநியோகம் செய்ய வேண்டியது கட்டாயமாகும். எனவே அடுத்த மாதம் வரை துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி பொறியாளர்களை மின் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த அறிவுறுத்தல் தான் இன்னைக்கு நம்முடைய இந்த சேனலில் நம்ம மிக முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? ஸோ இந்த தடை, இந்த மாணவர்களுக்கு மின் வாரியம் தேவையில்லாமல் மின் நிறுத்தம் செய்யக்கூடாது, இது பொது தேர்வு முடியும் வரை இந்த உத்தரவு அமலில் இருக்க வேண்டும் அப்படின்னு மின் வாரியம் கொண்டு வந்த இந்த சிறப்பான அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இது நடைமுறையில் இருக்குமா, சாத்தியமா என்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நம்முடைய அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு தகவலோடு சந்திப்போம். பை பாய்.